ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. மூல பாஷையிலிருந்து வியாக்கியானம் பண்ணுற பைபிள் படி சொல்கிறது, உங்கள் எதிர்காலத்துக்கான அல்லது வருங்காலத்திற்கான உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. உங்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை நீங்கள் திட்டமிட்டபடியே, நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தர் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு காலை எழுந்திரிச்சோன்னே என்னுடைய ஃப்யூச்சர் என்ன, நம்ம பேக் பண்ணிடலாமா, நம்ம போயிடலாமா, இதோடு விட்டுடலாமா, இதோடு எல்லாம் முடிய போகுதா என்றெல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறாரு, அப்படி இல்லைப்பா தம்பி, அப்படி இல்லை, என் அன்பு மகனே மகளே, அப்படி இல்லை. உன் எதிர்காலத்துக்கு என்ன நம்பிக்கையோடு நீ கர்த்தரெடுத்து வந்தியோ அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் யூ மை லார்ட் ஜீசஸ். அவர் அந்த நம்பிக்கை விட மாட்டார். யோசித்து பாருங்கள். வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான பெண்ணை நம்ம பார்க்குறோம். 12 வருடங்கள் உதிர போக்கினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவளுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி வச்சு, ஷீ ட்ரை ஹஸ் பெஸ்ட், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தா. வைத்த இடத்துல போய் சற்றேனும் குறைவாகவில்லை. ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சு முடிச்சிட்டா. எல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதாக்கா, இனிமே தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான், வேற வழி கிடையாது அப்படிலாம் சொல்லியாச்சு. ஆனால் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று அவள் சொல்லுகிறாள். முடியாத நிலைமையிலே, முடியாத சூழ்நிலையிலே வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். அவளுடைய நம்பிக்கை அவளை வெட்கப்படுத்தவில்லை. இன்னைக்கும் உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற நெருக்கங்கள், சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சே, அவ்வளோதான், செட்டில்மெண்ட் தான் என்றெல்லாம் யோசிக்கிறியா? தேர்ஸ் எ ஃபியூச்சர் ஃபார் யூ. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஷேர் அப் மை பிரதர், உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சமூகத்தில் ஒரு சகோதரனை இப்படி சொன்னார். அவர் செய்கிற தொழிலில் பயங்கர நஷ்டம், தொல்லைகள் வந்துச்சு. ஒரு நாள் இதை போல காலை செய்தி அவர் கேட்டுக்கொண்டிருந்தாராம். அவர் ஒரு முடிவு எடுத்தார். என்ன செய்தார் தெரியுமா? என்னமோ அந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு உண்டியல் ஒன்று வச்சுட்டான். தன்னோட பர்ஸை தந்து பார்த்தாராம். அவர் சொல்கிறாரு, 2 100 ஆச்சுது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இந்த உண்டியலில் ஒரு 100, உமக்கு ஒரு 100, எனக்கு ஒரு 100, அவ்வளோதான். என்னுடைய பர்ஸ் இன்றைக்கு என்னுடைய நிலைமையை மாறி போச்சு என்று சொல்லி ஆரம்பித்தாராம். கர்த்தர் தலைகளை காரியங்களை மாற்றினார். ஆண்டவரோடு ஒரு உறவு கொண்டு உறுதி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமானால் இதில் நான் தொடங்குறேன். வெறுமையான நிலைமையில் அவர் தொடங்கினாராம். அவர் சொன்னார், அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 50-50 ஒரு ஷேரை நான் ஆண்டவருக்கு கொடுத்து என்னுடைய பார்ட்னரை நான் மாற்றி அந்த நம்பிக்கை நான் வளர்த்தேன். கர்த்தனை மாற்ற முடியும். என்னுடைய லைஃப் பார்ட்னர் அவர் தான். தாவீது நம்ப முடியாத நிலைமையிலே சங்கீதம் 14 சொல்லுகிறான் அல்லவா, தேவரீரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். முதல் வசனம் சொல்ல, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சோர்ஸ் இல்லை, நத்திங் நத்திங், ஐ எம் 0 0 0 0. 5ஆம் வசனம் சொல்லலாம், நீரே என் பங்கு, நீரே என் பாத்திரம். 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் திறக்க போகுது. இன்று கண்கிற இந்த காரியங்கள், இன்று உன்னை குழப்புகிற இந்த காரியங்கள் இனி தொடர்வது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. முடிவு என்பதை உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு ஆண்டவர் மேலே அந்த எப்படி அந்த அருமையான பெண் வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து தொட்டாளோ, அதே போல எந்தெந்த காரியங்களில்
உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறோம். எந்தெந்த காரியம் சரிச்சு ஒரு தீர்மானத்தோடு தொடு. கர்த்தர் உன் வாழ்க்கை வளமாக மாற்றுவார். அப்படிப்பட்ட நாட்களுக்காக அவளோடு கர்த்தரை துதிக்கிறேன். இன்ப வழிகள் பிறப்பதாக. ஆமேன், ஆமேன்.